நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. இப்பொழுதும் வேதத்துள்ள மகத்துவங்களையும் அதிசயங்களையும் காணும்படி கண்களை திறந்தருளும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். இந்த சம்பவம் ஈஸ்டருக்கு முந்தின நாட்களாகிய பெரிய வியாழன் என்று திருவிருந்திலே உள்ள சம்பவத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார், இன்னைக்கும் அவர் ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த ராபோஜன சம்பவத்தை தேவன் நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறார். வேதத்திலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில போதனைகளை கொடுத்தார், சில கட்டளைகளை கொடுத்தார், சில பிரமாணங்களை எல்லாம் கொடுத்தார். ஆனால் சில காரியத்தை அவர் நினைவு கூற சொல்லுகிறார். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் 3 காரியங்களை நினைவு கூற சொல்கிறார். லூக்கா 17:32 லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்ன்றாரு. உபாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மிரியாமை நினைத்து கொள்ளுங்கள்ன்றாரு. 1 கொரிந்தியர் 11:25 ராபோஜனத்தை நினைத்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் நினைவு சொல்லிட்டு இங்கே யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சீலையை எடுத்து இடுப்பிலே கட்டி ஒவ்வொருத்தருடைய கால்களையும் கழுவி நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்ற ஒரு ப்ராக்டிக்கலை நம்மளுக்கு காண்பிச்சு, இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, நினைவு கூறுதல் வேற, நான் செஞ்சது போல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்கிறது அதை விட முக்கியமான காரியம். அப்போனா ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய கால்களையும் கழுவ சொல்கிறாரா? கால்லாம் அழுக்காக இருக்குது, அதெல்லாம் கழுவுங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாரு? இல்லை. அவர் இந்த காரியம் செய்வதற்கு காரணம் என்னென்னா, அங்கே இந்த 12 சீஷர்களுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. யார் பெரியவன்? நல்லா கவனித்து பாருங்க. ஒருத்தன் காட்டி கொடுக்க போயிட்டேன், மீதி உள்ளவங்களுக்கு இயேசு மரணத்தை சந்திக்க போகிறேன்றாரு. யார் இதை பெரியவன் அப்படின்னு பார்க்கும்போது யோவான், நான் தான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்தேன், நான் தான் பெரியவன். பேதுரு என்ன சொல்கிறார்? நான் தான் வயசில் மூத்தவன், அதனால் நான் தான் பெரியவன். அப்போ அதை அவங்களுக்கு சொல்லலை. எல்லாம் அமைதியாக இருங்க, யாரும் அங்கே பெரியவன் கிரைவெல்லாம் கிடையாது. பேதுரு அப்படிலாம் பேசக்கூடாது, யோவான் அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் சொல்லி காட்டலை, செயலாக காட்டுறாரு. நீ தலைவனாக இருக்கணும்னா நீ பணிவிடைக்காரனாக இரு, உன்னை தாழ்த்து ஒரு அடிமையின் ரூபம் எடு. யூதர்களில் ஒருவன் அடிமையாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? அந்த வீட்டுக்கு வர்றவங்களுடைய அவன் துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டு ஒவ்வொருத்தருடைய காலையும் கழுவுவானான். இதான் ஒரு அடிமையுடைய வேலை. இங்கே ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் அடிமையாக இருக்க வேண்டும், பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் அந்த துண்டை கட்டிக்கொண்டு ஒவ்வொருத்தருடைய கால்களையும் கழுவுறார். பேதுருட்ட வந்தவுடனே பேதுரு சொல்கிறான், நீர் என் கால்களை கழுவக்கூடாதுன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் காலை கழுவாட்டு என்னிடத்தில் பங்கு இல்லை. இப்போ ஒருவேளை பேதுரு நீ என் கால்களை கழுவுன்னு இயேசு சொன்னால் பேதுரு குதி போட்டுட்டு கழுவி இருப்பான். அப்போ அவனுக்குள்ள பெருமை வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நான் தான் கடல் மேலே நடந்தேன், எனக்கு தான்
திறவுகோலை கொடுத்தார், நான் தான் சபையை கட்டு, இப்போ நான் தான் ஆண்டவருடைய காலை கழுவுனேன். அப்போ அந்த ஒருவனுக்குள்ள பெருமை வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் ஒரு முன்மாதிரியாக ஒரு தாழ்மையின் சின்னமாக அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்போ நம்ம தாழ்மைப்படணும். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், நம்மளுக்குள்ள பெருமை வந்து விடக்கூடாது என்று. அதுக்கு அடுத்தது அந்த ராபோஜனம் முடிந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாம் நானா 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 என்று சொல்றாங்க. அப்பதான் பேதுரு யோவன்ட்ட, ஏன்னா நீ தானே மார்பில் சாய்ந்து கொண்டிருக்க, இயேசுட்ட கேளு யார் என்று சைகை காட்டுகிறான். ஆண்டவர் அறிந்து எல்லாருக்கும் முன்பாக இந்த அப்பத்தை எடுத்து திராட்சரசத்தில் தோய்த்து இந்த துணிக்கை நான் எவனுக்கு கொடுப்பேனோ அவனுக்குன்னு யூதாசிட்ட கொடுக்கிறத பார்க்கிறோம். எல்லாருக்கும் முன்பாக அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று. உடனே இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, பண்டிகைக்கு ஏதாவது ஜாமான் வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க சொல்லியிருப்பார் நினச்சிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறியாமல் விட்டார்கள். அப்போ அந்த துணிக்கையை வாங்கின யூதாசுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கணும். எல்லாரும் முன்னாடியும் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு சான்ஸ், ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆனால் என்ன செய்கிறான், அவன் எடுத்த முடிவிலே மாற்றம் இல்லாதவனாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிசாசானவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனத்தை அறிந்து வைத்திருக்கிறான். யாரை எங்க தட்டனா விழுந்து போவான்றது அவனுக்கு தெரியும். சிலவங்களுக்கு சினிமா, சிலவங்களுக்கு சீரியல், சிலவங்களுக்கு பணம், சிலவங்களுக்கு பதவி, சிலவங்களுக்கு ஜாதி. அப்போ இவனை ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு, ஊழியத்திலிருந்து கொஞ்சம் பின்வாங்குவதற்கு இவனுக்கு எதை கொடுத்தால் அவன் பின்வாங்குவான் என்று அறிந்து அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவன் செய்து விடுகிறான். அதைத்தான் பவுல் சொல்ற, நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஒருத்தன் முன்னாடி போறான், பின்னாடி பன்னிக்குட்டிகள்லாம் வரிசையா போகுது. அதை பார்க்குறவங்களுக்கு வேடிக்கை, என்னடா இவன் முன்னாடி இவ்வளோ பன்னிக்குட்டிகள் எப்படிடா போகுது அப்படின்னு பார்த்தா அவன் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போகிறான், கசாப்பு கடைக்கு கொண்டு போகிறான். இந்த பன்னிக்கு தெரியாது, நம்மளெல்லாம் வெட்டுவதற்காக தான் கொண்டு போகிறான்னு பன்னிக்கு தெரியல. ஆனால் அவன் பின்னாடி போகுது. அவன் என்ன செய்கிறான், சில மொச்சக்கொட்டைகளை கீழே போட்டுக்கிட்டே வாரான். இந்த பன்னி அதை தின்னுக்கிட்டே அவன் பின்னாடி போகுது. இன்னைக்கு அதே மாதிரி தான் பிசாசானவன் சில இச்சைகளை வாலிப பையங்க பிள்ளைகள் ஏன் எல்லாரும் முன்னாடியும் அவன் போடுகிறான். அப்பொழுது அவற்றின் மீது தான் நம்மளுக்கு கண்ணு இருக்குமே ஒழிய அவன் நம்மளை எங்கு கொண்டு செல்கிறான்றதை உணராது இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. ஆலயத்தில் செய்தி மூலமாக, யூடியூப் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக எச்சரிப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் அந்த எச்சரிப்பை அசட்டை செய்கிறார்கள். சில சர்ச்சில் பாருங்கள், செய்தி வல்லமையாக இருந்தால் கேட்குறவங்க, இன்னைக்கு சூப்பர் செய்தி, இன்னைக்கு அவன் வராமல் போயிட்டான், வீட்டில் போனோன்னு இன்னைக்கு எல்லாம் செய்தி உனக்கு தான், நீ வராமல் போயிட்ட, எல்லாம் மற்றவங்களுக்கு தான் உன் செய்தின்றாங்களே ஒழிய இந்த செய்தி எனக்கு சொல்லப்பட்டது நான் திருந்துவதற்கு, அதை யாரும் உணர மாட்டாங்க. நிறைய பேர் பாருங்க, இது நம்மளுக்கு தான் இந்த செய்தி வருதுன்னு உணர மாட்டாங்க, யாருக்கோ சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ எவ்வளவு எச்சரிப்புகள் கொடுத்தும் இன்னைக்கு உணராத குணங்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு யூதாசுக்கு எப்படி எச்சரிப்பு கொடுத்து நீ செய்கிறதை சீக்கிரமாக செய்துன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லியும் அவன் உணராமல் திருந்தாமல் அவன் இயேசுவை காட்டி கொடுத்ததற்கு போனானோ, அதுபோல தான் இன்னைக்கு நிறைய பேர்கள் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டும் எவ்வளவு செய்திகள் கேட்டும் உணராதிருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கேயாசியை குறித்து பார்க்கிறோம். எலியா, அடுத்தது எலிசா, அடுத்து கேயாசி தான் வரணும். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான், அவனுக்கு அந்த பொருளாசையை காண்பித்து அந்த லக்கிலிருந்து அவனை விழத்தள்ள பண்ணுகிறான்.
நாகமானுடைய அந்த மாற்று வஸ்திரம், அதுக்கு அவன் ஆசைப்பட்டு அதை அவனிடத்திலே வாங்கி வீட்டில் வைத்து விட்டு ஒன்றும் தெரியாதவன் போல் தீர்க்கதரிசி முன்னாடி நிற்கிறான். எலிசா கேட்கிறார், கேயாசியே எங்கே இருந்து வருகிறார்? நான் எங்கேயும் போகல ஐயா. பொய் சொல்ல வேண்டியதானே உண்மை. எனக்கு நீங்கள் வேண்டான்ட்டீங்க, எனக்கு அது மேலே ஆசையாக இருந்தது, வாங்கி வீட்டில் வச்சுட்டு வந்தேன். பொய். உடனே அந்த நாகமானின் குஷ்டரோகம் கேயாசிக்கு வந்ததை பார்க்கிறோம். அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். யூதாசுக்கு பண ஆசை, தேமாவுக்கு பிரபஞ்ச உலக ஆசை, ஆமானுக்கும் அந்த எரிகோ பட்டணத்தின் சால்வை. பாருங்க, இவங்கெல்லாம் பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசையில் விழுந்ததுனால தான் அவங்களுடைய லக்கை அடையாமல் போனார்கள், ஆசீர்வாதத்தை அடையாமல் போனார்கள். ரூபனா பாருங்க, மூத்த மகன்தான், யாக்கோபுடைய மூத்த மகன். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வரல. அவன் தகப்பனின் மறுமனையாட்டிட்ட போனதுனால அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான். ரூபனை குறித்து யாக்கோபு என்ன சொல்கிறார்? தண்ணீரை போல ததும்பினவனே, நீ மேன்மையடைய மாட்டாய். இன்னைக்கு 3 ஆசையில் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் விழுந்ததுனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கிறோம். யோசித்து பாருங்க, ஒரு எச்சரிப்பின் செய்தி வருகிறது. ஏன் விழுந்து கிடக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்ன? ஏன் கடன் பிரச்சனை? ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியல? ஏன் நீங்கள் வாடகை வீட்டிலே இருக்கீங்க? ஏன் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியல? ஏன் கடன் மேலே கடன்? ஏன் அடி மேலே அடி? ஏன் உங்களால் நிமிர்ந்து நடக்க முடியல? காரணம் என்ன? ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு பாவம் உங்களை ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. இன்னைக்கு எச்சரிப்பின் வார்த்தை கடந்து வருகிற அந்த எச்சரிப்புக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அதெல்லாம் தூக்கி எறிங்க, கர்த்தரை பின்பற்றுங்க, ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலையும் அதைத்தான் பாருங்க. எரிகோ கோட்டையை பிடிச்சவங்க இந்த ஆயி பட்டணம், சின்ன பட்டணத்தை அவங்களால மேற்கொள்ள முடியல, தோல்வி. யோசுவா சட்டையை கிழிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் யோசுவா பார்த்து, ஏன்பா அப்படி செய்கிறேன்னு. வேற என்ன ஆண்டவரே, அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை நாங்கள் பிடிச்சிட்டோம், இந்த சின்ன பட்டணம் ஆயில தோற்று போயிட்டோமே. ஆமாம், நான் சொன்ன கட்டளையை மீறினாங்க. சாபத்தீடான பொருளை வைக்காதீங்கன்னா உங்களை ஒருத்தன் வச்சிருக்கேன், சீட்டு போடு. சீட்டு யார் வேலை விழுந்தது? ஆகான். பாருங்க, ஆகான் சட்டையை பிடிச்சு கேட்குறேன், ஏன் எங்களை கலங்க பண்ணினா? இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவர் செய்கின்ற பாவத்தினால குடும்பமே கலங்கி நிற்கிறது. யோனா ஒருத்தன் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறான். ஆனால் கப்பலில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாதிப்பு. பார்த்தீங்களா? உடைமைகள், சாப்பாடு எல்லாத்தையும் கடலில் தூக்கி எறிகிறாங்க, உயிருக்கு பயந்து போராடுறாங்க. எதுக்கு இந்த அவல நிலைமை? ஆண்டவர் விட்டு விலகும் போது பயணம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸில் ஐயா படுத்துக்கிட்டு போகிறாரு, நல்லா தூங்கிக்கிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம்தான், புயல் வருது. அப்போ உங்கள் குடும்பத்தில் புயல், போராட்டம், பிரச்சனையா? ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. வீட்டில் யாரோ ஒருத்தங்க தவறு பண்ணுறீங்க, யாரோ ஒருத்தர் சாபத்தீடானது, லஞ்சம், ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு குறுக்கொலியில் சம்பாதிக்கிறீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ ஒன்று உங்கள் குடும்பத்தில் இருக்குது. அதனால தான் உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிறது. அதை உணருங்க. இல்லாட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை ஏன் என் குடும்பத்தில் இப்படி, ஏன் என் பிஸ்னஸ், ஏன் என் வியாபாரத்தில், ஏன் என் ஊழியம் வளர்ச்சி அடையாமல் இப்படியே இருக்குது? கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். அந்த உணர்த்துறதை விட்டு விடுங்க, எல்லாம் சரியாயிரும். யூதாசுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது, அவன் அதை நிராகரித்தான். பாருங்க, பிலாத்து நியாசனத்தில் உட்கார்ந்துருக்கான், இயேசு இங்கே இருக்கிறாரு, அவர் மேலே ஒரு குற்றம் இல்லைன்னு தெரியும். இந்த ஜனங்கள் பொறாமையினால தான் காட்டி கொடுக்குறாங்கன்னு நல்லாவும் தெரியும். விடுதலை ஆக்கலாம். அந்த நேரம்தான் பிலாத்தீவின் மனைவிட்டுன்னு ஒரு எச்சரிப்பு வருகிற, அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏன்னா நைட்டு நான் சொப்பனத்தில் ரொம்ப பாடுபட்டேன். நல்லா கவனிங்க. அப்போ மனைவிட்டிருந்து ஒரு எச்சரிப்பு வந்தும் அங்கு பிலாத்து
இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுத்து கையை கழுவுவதை பார்க்கிறோம். கடைசியில் அந்த பிலாத்து பைத்தியம் பிடிச்சு பரிதாபமாக மரித்தான் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். வேண்டாங்க, நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு வந்து அதுக்கு கீழ்ப்படிவோம், தூக்கி எறிவோம். கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு வேண்டாம். இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவ ஆபீஸ்களெல்லாம் ஆயுத பூஜை, நாங்கள் ஒன்றும் செய்யலை, எல்லாம் ஒர்க்கர்ஸ் தான் செய்கிறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க நம்ம செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன் தைரியமாக சொல்ல வேண்டியது, ஏன் ஆஃபீஸ், ஏன் ஃபேக்ட்ரி, எனக்கு மீறி ஒன்றும் நடக்கக்கூடாது, ஆண்டவருக்கு இது பிடிக்காது, ஏன் தைரியமாக உங்களால் சொல்ல முடியல? லாஸ் வருது, பையன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நீங்கள் 4 மாவடி போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, முதல்ல நீங்கள் திருந்துங்க, அதில் உறுதியாகுங்க. விக்கிர ஆராதனைக்கு உடன்படாதீங்க. பொருளாசை, பெண்ணாசை, பொன்னாசை தூக்கி எறிங்க. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது. இந்த எச்சரிப்பை கேட்டு திருந்தினால் நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் அநேக ஜனங்கள் கடன் பிரச்சனை, வியாதி, பலவீனம், நோய் நொடிகள், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் எத்தனையோ பேர் தத்தளிக்கிறாங்க. எங்கே போனால் விடுதலை கிடைக்கும், யார்கிட்ட போனால் சமாதானம் கிடைக்கும், யாராவது நம்மளுக்கு ஜெபத்தில் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா என்று அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறீர். எச்சரிப்பு கொடுக்கப்பட்டும் அந்த எச்சரிப்பை நிராகரிக்கக்கூடாது ஆண்டவர். வேண்டாம் என்று உதாசீனம் பண்ணிடக்கூடாது அப்பா. அவர்கள் செய்கின்ற தவற்றை நீர் உணர்த்தும். அந்த தவற்றிலிருந்து ஒரு விடுதலையை தாரும். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாவதாக, இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. நீர் மனம் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உன் துக்க நாட்கள் சந்தோஷமாக மாறட்டும். கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். வியாதிகள், பலவீனங்கள்லாம் நீங்கட்டும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அபரீதமாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் உங்களை விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், யார் மூலமாக உங்களுக்கு எச்சரிப்பு வரலாம்? நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, செய்தி கேட்கும் பொழுது, ஆலயத்திலேயோ ஏதோ ஒரு எச்சரிப்பு வந்தால் இது மற்றவங்களுக்கு எனக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தான். உங்கள் தவறு உங்களுக்கு தெரியாட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு உணர்த்துவார். தவறை விட்டு விடுங்க. தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுங்க. மல்கியா 1:9 கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள், அவர் உங்கள் மீது இறங்குவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. God bless you.